உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலமா மக்களுக்கு தேவையான பல விஷயங்களை கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அந்த வாரத்துக்கான ப்ரிடிக்ஷன் இதுதான் அப்படின்னு ரொம்ப துல்லியமாக கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய டேரட் ட்ரேடர் சாரா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம். நிச்சயமா மேம். இந்த வாரத்துக்கான பலன்களை பார்த்துடலாம். முதல்ல மேஷ ராசி என்ன செய்யணும், செய்யக்கூடாது. ஸோ மேஷ ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். இவங்க இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க ஒருத்தர் மேலே ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா, நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், அது சரிதானா அப்படின்றத ரீகன்சிடர் பண்ணணும். அது அவங்க யூனிவர்ஸ் கிட்ட கேட்குறதா இருக்கட்டும், கடவுள்கிட்ட கேட்குறதா இருக்கட்டும், தன்னோட மனசாட்சிகிட்ட கேட்குறதா இருக்கட்டும், கண்டிப்பாக அந்த விஷயங்களை செய்யணும். ஏன்னா அந்த புரிதல் இல்லை ஜட்ஜ்மெண்ட்டில் ஏதோ தப்பு இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ அதனால் கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணணும். ஓகே மேம். இவங்க என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, யார்கிட்டையும் இந்த வாரம் சண்டை போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அது ஆர்கியூமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வேறு விதமான சண்டைகளாக இருக்கட்டும், எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஓகே. இவங்களுக்கான லக்கி கலர் என்ன மேம்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் பேபி பிங்க் அண்ட் க்ரீன் கலர். ஓகே. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன மேம்? ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 22445. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணும் போது, சம்டைம்ஸ் சில விஷயங்கள் தனக்கு ஃபேவர் இல்லாமல் கூட வரும், நடக்கும். அப்பையும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த ஒரு மனப்பான்மையும் சரி, அந்த ஒரு மாற்றமும் சரி இவங்களுக்குள்ளே ஏற்படுறதுக்கு இந்த 2 ஏஞ்சல் நம்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமா மேம். இவங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன மேம்? ஸோ மேஷ ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, என்னதான் இவங்க வெளியில் தன்னை அழகாக காட்டிக்கிட்டாலும், இல்லை ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்தாலுமே சரி, மனசுன்றது ரொம்ப தூய்மையாக இருக்கணும். ஸோ அதுக்கு அப்போ என்ன பண்ணணுமோ அந்த விஷயங்களை அவங்க கையில் எடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கான ஒரு யூனிக்னஸ், தனித்தன்மை உருவாகும். ஸோ அப்போ நம்ம மனசு சுத்தமாக இருக்குதா, மனசு சுத்தமாக இருக்க, இல்லை சுத்தமாக இருந்தாலும் அதை இன்னும் மெயின்டைன் பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்றத முருகர்கிட்டயே அவங்க தியானத்தின் மூலிமா கண்டிப்பாக கேட்கணும். ஸோ அப்படி கேட்டால் அவங்களுக்கான பதில் கிடைக்கும். ஸோ அதை இந்த வாரம் பண்ணணும். ஓகே மேம். இந்த வாரம் மேஷ ராசினருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கை சுமூகமாக போகணும் அப்படின்னா ஓம் முருகான்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ரிஷபராசினர் என்ன செய்யணும், செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாம். ஸோ ரிஷபராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ ரிஷபராசி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, பண ரீதியான விஷயங்களில் இவங்க ஒரு பெண்ணாக இருக்கிறாங்கன்னா அதில் மற்றவங்களுக்கு யாருக்காவது தாராளமாக ஹெல்ப் பண்ணலாம், முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஒரு ஆணாக இருக்காங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களில் அவங்க கூட இருக்கிற பெண்ணை கேட்டு முடிவு எடுக்கிறது நல்லது. ஸோ இதை தான் மெயினாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த வாரம். ஓகே மேம். என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, பயப்பட வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம். ஸோ நம்மளை யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க, பண்ண போகிறாங்க, அந்த மாதிரியான பயம்லாம் வேண்டாம். ஒரு விஷயத்த செஞ்சால் ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்ற ஒரு பயமும் வேண்டாம். தைரியமாக இருக்கணும். இவங்களுக்கான லக்கி கலர் என்ன மேம்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் பார்க்கும்போது ஒயிட் அண்ட் க்ரீன் கலர். ஓகே. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் என்ன மேம்? ஸோ ரிஷப ராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 73111. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணும் போது எல்லா விஷயத்துக்கும் ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. நல்லது கெட்டது எதாக இருந்தாலும் ஓகே, நம்மளுடைய கோலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றதுல ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கான தேவை என்ன அப்படின்றதும் அவங்களுக்கு தெரிய வரும். ஓகே மேம். இவங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன மேம்? ஸோ ரிஷப ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்ற பார்க்கும்போது, இந்த வாரம் எந்த ஒரு கெட்ட எண்ணங்களையும் அவங்க மனசில் நினைக்கக்கூடாது. கெட்ட எண்ணங்கள்ன்றது பாஸ்டில் நடந்த தப்பான விஷயங்களில் கூட இருக்கட்டும், கஷ்டப்படுத்துகிற விஷயங்கள் எதுவுமே நினைக்கக்கூடாது. அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான ஒரு ஸ்வீட் மெமரிஸ், கோல்டன் மெமரிஸ்லாம் இருக்கோ அதை மட்டும் நினைக்கணும். அப்படி நினைக்கும் போது அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க முகத்தில் ஒரு புன்னகை இருக்கும். அந்த புன்னகையில் தான் முருகர் அவங்களுக்கு காட்சி அளிப்பார். ஸோ அதை மட்டும் நினச்சி இந்த விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணணும் இந்த வாரம் ஆகுது அப்படின்றது தான் அவங்களுக்கான மெசேஜாக இருக்குது. ஓகே மேம். இந்த வாரம் ரிஷபராசினருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து மிதுன ராசியினருக்கு இந்த வாரம் என்ன செய்யலாம், செய்யக்கூடாது? மிதுன ராசி உங்களுக்கான கார்ட்ஸ்.
இவங்க இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, புதிய உறவுகள தாராளமா இந்த வாரம் அமைச்சுக்கலாம். புதிய நண்பர்கள் அமைச்சுக்கலாம். இல்ல அவங்களே வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ சந்தோஷமா இருக்கக்கூடிய விஷயங்கள வந்து செய்யலாம். அதெல்லாம் அவங்க ரீஎனர்ஜைஸ் பண்ணிக்கிற மாரி தான். இதுலலாம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே மேம். என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, பணம் சார்ந்து, பொருள் சார்ந்து ஏதாவது பிரயாணங்கள் மேற்கொள்ளணும்னு இருந்தாங்கன்னா, அத இந்த வாரம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே மேம். இவங்களுக்கான லக்கி கலர் என்ன மேம்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் ஆரஞ்ச் அண்ட் ப்ரவுன் கலர். ஓகே. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் என்ன மேம்? ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 15517722. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ, எழுதியோ அவங்க யூஸ் பண்ணும்போது, அவங்களுடைய எந்த மாதிரியான கனவுகளா இருக்கட்டும், இல்ல ஆசைகளா இருக்கட்டும், அதெல்லாம் அவங்க கைக்கு வர்றதுக்கும், அதற்கான ஒரு உதவிகள் கிடைக்கிறதுக்கும் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த நம்பர். ஓகே மேம். இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ மிதுனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் வந்து இவங்க யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இல்ல வந்து ஹெல்ப் பண்ணவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்றபோது, ஸோ அதில எந்த பிரச்சனை வந்தாலும் அது வந்து இவங்க பயப்படக்கூடாது. ஸோ அதாவது போர்ன்னு வந்துட்டா, அது வந்து இறங்கி பார்த்துடணும். அந்த மாதிரி பிரச்சனைன்னு வந்துட்டா, அத ஃபேஸ் பண்ணிடும். அப்போ ஏதாவது ஒரு பயம் இருக்கு, வந்துருமோ, வந்தா என்ன பண்றதுன்னு இருக்குன்னா கூட, ஸோ வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு தைரியத்தோட இருந்தாங்கன்னா, முருகரே அவங்களோட இருந்து அத முடிச்சு குடுப்பாரு. கண்டிப்பா சக்சஸ் அவங்களுக்கானதா இருக்கும். நிச்சயமா மேம். மிதுன ராசிக்கு இந்த வாரம் எந்த பிரச்சனையும் இல்லாம சுமூகமா முடியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து கடகராசினருக்கு இந்த வாரம் என்ன செய்யலாம், செய்யக்கூடாது? ஸோ கடக ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கடகம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுக்கான தேவைகள பூர்த்தி செஞ்சுக்கணும். ஸோ அவங்க அது பண தேவையா இருக்கட்டும், பொருள் தேவையா இருக்கட்டும், அவங்கள அவங்க பார்த்துக்கணும். அந்த தேவைகள பூர்த்தி செய்யணும். இத ஃபோக்கஸ் பண்ணணும். என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, மத்தவங்களுக்கு சும்மா குடுத்துட்டு இருக்கிறது, மத்தவங்களுக்கே எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறது, கண்டிப்பா அத வந்து இந்த வாரம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகே மேம். இவங்களுக்கான லக்கி கலர் என்ன மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் ஆரஞ்சு கலர். ஓகே. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் என்ன மேம்? ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 933. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ, எழுதியோ யூஸ் பண்ணலாம். இத யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு கவலை இருக்கும். அந்த கவலையிலேருந்துலாம் வெளிய வருவாங்க. அப்படி வெளிய வந்துட்டாலே, அடுத்த கட்ட நடவடிக்கைய ஈஸியா அவங்க வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு இந்த 2 ஏஞ்சல் நம்பர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிச்சயமா மேம். அடுத்து இவங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன மேம்? கடகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆ இன்பமா இருந்தாலும், துன்பமா இருந்தாலும் எக்ஸ்ட்ரீமா போகக்கூடாது. ஓகே சந்தோஷம் தானே, ஓகே நல்லது நடந்துச்சா, ஓகே நல்லது. கெட்டது நடந்துச்சா, ஓகே அதுலேருந்து நம்ம மீள்றதுக்கான வேலைகள பார்க்கலாம். அந்த மாரி நியூட்ரலா போகணும். பேலன்ஸ்டா இருக்கணும். இது என்னால பேலன்ஸ்டா போ முடியல, மனச சமநிலையா வைக்க முடியல அப்படின்றபோது, முருகருடைய அந்த காவடி மாதிரிலாம் ஐடல் இருக்கும். ம். சிலைகள் இருக்கும். அத வந்து வாங்கி அவங்க கண் பார்வைக்கு நேரா வச்சுக்கலாம். இந்த காவடிய பார்க்கும்போது, இந்த சமநிலை அவங்களுக்குள்ள ஏற்படும். ஸோ அத முருகர் அவங்கள இந்த வாரம் செய்ய சொல்றாரு. நிச்சயமா மேம். கடகராசினருக்கு வந்து இந்த வாரம் வந்து ரொம்ப சுமூகமா போகணும் அப்படின்னா, கீழ ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து சிம்ம ராசியினர் இந்த வாரம் என்ன செய்யலாம், செய்யக்கூடாது? சிம்ம ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்க இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுடைய அம்மா, இல்ல அக்கா, ஒய்ஃப் யாராவது அந்த பெண் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், இல்ல பெண்ணா இருக்கட்டும், வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெண்களா இருக்கட்டும், அவங்க சொல்றத கேட்டு கொஞ்சம் நடந்தா நல்லாயிருக்கும். அவங்களுடைய அட்வைஸ் வந்து இவங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும். ஓகே மேம். இவங்க என்ன செய்யக்கூடாது? ஸோ இவங்க என்ன செய்ய வேண்டாம்னா, திடீர்னு இந்த அதிரடியான மாற்றங்கள் அப்படின்லாம் நம்ம கேள்விப்படுவோம். அதுனா சடனா ஒரு விஷயத்த மாத்திடுவாங்க. அந்த விஷயம்லாம் இந்த வாரம் செய்யக்கூடாது. அப்படியான ஒரு சூழல் ஏற்பட்டாலும் அது செய்யக்கூடாது. ஓகே. இவங்களுக்கான லக்கி கலர் என்ன மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் வந்து ரெயின்போ கலர்ஸ், மல்டி கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் தாராளமா. ஓகே. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் என்ன மேம்? ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 81845, அதாவது 5555. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணும்போது, எப்பவுமே வந்து எந்த மாதிரியான ஒரு நிறை குறை இருந்தாலும், ஸோ இவங்க வந்து அந்த நிறைகுடம் தழும்பாதுன்ற மாரி ரொம்ப அமைதியா, நிலையா இருப்பாங்க. இந்த 2 நம்பர் அதுக்காக யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் பழைய தேவையில்லாத விஷயங்கள பிரேக் த்ரூ பண்ணிட்டு வருவாங்க. நிச்சயமா மேம். அடுத்து இவங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன மேம்? ஸோ சிம்மம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, விபூதி அலங்காரம் முருகரை வந்து இவங்க கண்டிப்பா வழிபடணும். அது ஒரு ஃபோட்டோவா கூட இவங்க டெய்லியும் வச்சுக்கலாம். வால்பேப்பர்ல கூட வச்சுக்கலாம். முருகரை நினைச்சு டெய்லியும் விபூதி வந்து வச்சுக்கணும். வைக்கலன்னா கூட வைக்க ஆரம்பிக்கணும்.
இதை செய்யும் போது அவங்களுக்கு உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும், ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகே மேம். இந்த வாரம் வந்து சிம்ம ராசினருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக போகணும் அப்படின்னா ஓம் முருகா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து கன்னி ராசிக்கு இந்த வாரம் என்ன செய்யலாம், செய்யக்கூடாது? கன்னி ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். இவங்க இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, உணர்வு ரீதியாக ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் இருக்காங்கன்னா, அதுலேருந்து வெளியேறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். இவங்க அதை உணர்வு ரீதியாக ஃபீல் பண்ணாலே அதற்கான சூழல் உருவாயிடும். ஸோ நான் இதிலே இருக்கக்கூடாது, இந்த கஷ்டத்துலேருந்து நான் வெளியே வரணும் அப்படி நினச்சிட்டாலே அதுக்கான சூழல் உருவாயிடும். அதை மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும். இவங்க என்ன செய்யக்கூடாது மேம்? ஸோ இவங்க என்ன செய்ய வேண்டாம்னா, இந்த ரெக்கவரியை தேடி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. மனசுக்கு எது செஞ்சால் ஹீல் ஆகும், அதாவது எதை பண்ணால் அந்த பித்தம் தெளியும் அப்படின்னு நினச்சி எதேதோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரியான ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு தனக்குள்ள ஹீலிங் இருக்குது, ரெக்கவரி கிடைக்கும் அப்படின்றத அவங்க யோசிக்க ஆரம்பிக்கணும். ஓகே மேம். இவங்களுக்கான லக்கி கலர் என்ன மேம்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் ஆரஞ்சு கலர். ஓகே. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 231177. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை புதுசாக உருவாக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி உருவாக்குற விஷயங்கள் டெவலப்மெண்ட்டை நோக்கி போகும். இந்த 2 ஏஞ்சல் நம்பர் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மேம். கன்னி ராசிக்கான முருகர் மெசேஜ் என்ன மேம்? ஸோ கன்னி ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மனசில் எப்பவுமே உயர்வான எண்ணங்கள் தான் இவங்க மேற்கொள்ளணும். இந்த உயர்வான எண்ணம்ன்றது அந்த அடிப்படையே பாசிட்டிவான எண்ணங்கள் தான். ஸோ இதை மட்டும் அவங்க மெயின்டைன் பண்ணாலே போதும், மலையை கூட அவங்களால அடைய முடியும். ஸோ அப்படி மலையே அடைஞ்சாலும் அப்பவும் பாசிட்டிவான எண்ணங்களை மட்டும்தான் அவங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ். ஓகே மேம். கன்னி ராசினர் வந்து இந்த வாரம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக போகணும் அப்படின்னா கீழே ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து துலாம் ராசிக்கு இந்த வாரம் என்ன செய்யலாம், செய்யக்கூடாது? துலாம் ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ துலாம் ராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, மன சிந்தனை ரொம்பவே தெளிவாக இருக்கணும் அப்படின்னு இருக்குது. தெளிவான சிந்தனை, தெளிவான மனம், இது வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஒரு விஷயம் 2 ஆப்ஷன் இருக்குன்னா அதில் ஏதாவது ஒன்று தான் நம்மளுக்கு சூட் ஆகும். அது எந்த ஆப்ஷன் அப்படின்றத வந்து கிளியாரிட்டியாக கொண்டு வந்துடணும். அது வந்து ஒரு கன்ஃபர்மேஷனோடு கொண்டு வந்துடணும். அந்த ப்ராசஸை அவங்க மேற்கொள்ளணும். ஓகே. என்ன செய்யக்கூடாது மேம்? என்ன செய்ய வேண்டாம்னா, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் கைமாறு கொடுங்க, கடன் கொடுங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வாரம் ஈடுபடவே கூடாது. ஏன்னா அப்படி பண்ணாங்கன்னா வாழ்நாள் முழுக்க அதை கொடுக்க முடியாத சூழல் கூட ஏற்படும், இல்லை டெவலப் கூட ஆகும். அதனால் அது பண்ணக்கூடாது. ஓகே. இவங்களுக்கான லக்கி கலர் என்ன மேம்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் பர்பிள் அண்ட் க்ரீன் கலர். ஓகே. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் என்ன மேம்? ஸோ துலாம் ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 991212. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணும்போது, சாய்ஸஸ் ஆல்ரெடி நம்ம சொன்னோம், சாய்ஸஸ் இருக்குது. அந்த சாய்ஸஸ் இருந்தால் கூட எந்த ஆப்ஷன் அவங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்ற அந்த கிளாரிட்டி அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த நம்பர் யூஸ் பண்ணும்போது அந்த கிளாரிட்டி அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் வாழ்க்கையே வந்து புதுசாக பிறவி எடுத்த மாதிரியான ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு நியூ லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு அமையும். இந்த 2 நம்பர் அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே மேம். இவங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன மேம்? ஸோ துலாம் ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பழசை எதுவும் வந்து விடக்கூடாது, பழசை மாற்றிக்கக்கூடாது. ஏதாவது பாரம்பரியமான விஷயங்கள், இந்த கலை சார்ந்த விஷயங்கள் நடக்குது, கலாச்சாரம் சார்ந்த விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதிலெல்லாம் கலந்துக்க பார்க்கணும். இந்த வாரம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது, அதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா பழமையான விஷயங்களில் இவங்களுக்கு தேவையான ஏதாவது ஒன்று கிடைக்கும். ஸோ அதனால் பழமையான விஷயங்கள், பாரம்பரியமான விஷயங்களுக்கு வேல்யூ பண்ணணும். இந்த வாரம் துலாம் ராசினருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா கீழே ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் என்ன செய்யலாம், செய்யக்கூடாது? ஸோ விருச்சிக ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். இவங்க இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்த விஷயங்களை இந்த வாரம் எக்ஸிக்யூட் பண்ணலாம், அதை செயல்படுத்தலாம். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே மேம். என்ன செய்யக்கூடாது இவங்க? என்ன செய்ய வேண்டாம்னா, தன்னை யார் காயப்படுத்துனா, யாரால் நான் காயப்பட்டேன், ஏன் இப்படிலாம் ஆச்சு, இதை பதிலாக யோசிக்கவே கூடாது. அது நடந்துருச்சு, அந்த ஃப்ளோவில் போகணும், அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுமே தவிர அதை பற்றி யோசிக்கக்கூடாது. ஓகே. இவங்களுக்கான லக்கி கலர் என்ன மேம்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் கலர். ஓகே. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் என்ன மேம்? விருச்சிக ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 858555. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணும்போது,
ரொம்ப ஒரு நன்றி உணர்வோடு இருப்பாங்க அண்ட் தன்னை பற்றி ஒரு பெருமிதமாக இருப்பாங்க. ஸோ சில பேருக்கு வந்து நான் அன்லக்கி, எனக்கு எதுவுமே சரி இருக்காது அப்படிலாம் நினச்சிட்டு இருந்த அந்த மனநிலை கண்டிப்பாக மாறும். அண்ட் நன்றி உணர்வோடு இருப்பாங்க. இந்த யூனிவர்ஸ்க்கும் வந்து நன்றி உணர்வோடு இருப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் இவங்களுக்கு இந்த நபரால் நடக்கும். இவங்களுக்கான முருகன் மெசேஜ் என்ன மேம்? ஸோ விருச்சிக ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மனசில் நிறைய விருப்பங்கள் இருக்குது. அந்த நபர் மேலே வெறுப்புகளும் இருக்கும். இப்படி வந்து கான்ட்ராடிக்டாக இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் அவங்க மனசுல இருந்து போனா தான் அவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். அந்த நிம்மதி கிடைக்கணும்னா திருத்தணி முருகர் வழிபாடு இந்த வாரம் அவங்க பண்ணும்போது, மனசுக்கும் உடலுக்கும் ஒரு யானை பலம் அவங்களுக்கு கண்டிப்பா அந்த திருத்தணி முருகர் குடுப்பாரு. ஓகே மேம். விருச்சிக ராசியினருக்கு இந்த வாரம் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா, ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து தனுசு ராசியினருக்கு இந்த வாரம் என்ன செய்யலாம், செய்யக்கூடாது? ஸோ தனுசு ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். தனுசு ராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, மனசில் ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா அதை மாற்றிக்கிறதுக்கான முயற்சி எடுக்கணும் அப்படின்னு இருக்குது. மனசில் பட்ட காயங்கள்லேருந்து வெளியே வர்றதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். யாராவது எங்கேயாவது ட்ராவல் சார்ந்த விஷயங்களுக்கு கூப்பிட்டா தாராளமாக போயிட்டு வரலாம். அதை யாராவது கூப்பிட்டா போயிட்டு வரலாம். ஓகே மேம். என்ன செய்யக்கூடாது இவங்க? என்ன செய்ய வேண்டாம்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அண்ட் நல்லது கெட்டது அது வந்து ரொம்ப பார்த்து நிதானமாக செயல்படணும். சம்டைம்ஸ் இவங்க போயிட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்கள் கெட்டதாக கூட இருக்கும். அதனால இமோஷ்னலி விழுந்துடக்கூடாது எதுலையும். ஓகே மேம். இவங்களுக்கான லக்கி கலர் என்ன மேம்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் பிளாக் கலர். ஓகே. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 224444. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணும்போது எது செஞ்சாலும் ஆர்கனைஸ்டாக செய்வாங்க, கிளாரிட்டியாக செய்வாங்க. கண்ணா பின்னான்னு போய் சொதப்பிக்காமல் கரெக்டாக கொண்டு போவாங்க. அண்ட் வரக்கூடிய நன்மை தீமை எதாக இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த உறுதியான மனநிலை கிடைக்கும். ஓகே மேம். இவங்களுக்கான முருகர் மெசேஜ்? தனுசு ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுக்கு அம்மா இருக்கிறாங்க அப்படின்ற போது முருகரை ப்ரே பண்ணுறதை விட அம்மா கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுறது, அவங்களுடைய மனசை குளிர் வைக்கிறது, இதை செஞ்சால் முருகருடைய அந்த கம்ப்ளீட் அந்த பரிபூரண அருள் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி இல்லாதவங்க முருகரை அம்மாவாக நினச்சி அவங்க வந்து வழிபட தேவையில்லை. அம்மாவாக நினச்சாலே போதும், அந்த ஒரு கனெக்டிவிட்டி அவங்களுக்குள்ளே வரும். ஸோ இதுவுமே அவங்களுக்கு மன ரீதியான ஒரு ஹீலிங்கை வந்து கொடுக்கும். ஸோ இந்த விஷயத்த அவங்க மேற்கொள்ளணும் அப்படின்றது தான் முருகர் மெசேஜாக இருக்குது. தனுசு ராசிக்கு இந்த வாரம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக முடியணும் அப்படின்னா கீழே ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து மகர ராசிக்கு இந்த வாரம் என்ன செய்யலாம், செய்யக்கூடாது? ஸோ மகர ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மகரம் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, சந்தோஷமாக இருக்கணும், உற்சாகமாக இருக்கணும். அவங்க மனசுக்கு எது பிடிக்குதோ அதை தாராளமாக செய்யலாம். அதை பற்றி யோசிக்க வேண்டாம், விளைவுகள் பற்றி யோசிக்க வேண்டாம். சந்தோஷமாக இருக்குன்னா தாராளமாக செய்யலாம். அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கும். ஓகே. என்ன செய்யக்கூடாது மேம்? ஸோ என்ன செய்ய வேண்டாம்னா, யாரையும் கண்ட்ரோல் பண்ண நினைக்கக்கூடாது, ரொம்ப ரூலிங் ஓவராக இருக்கக்கூடாது. அண்ட் அவங்களுடைய பாஸ் இல்லை அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா, அந்த பெரிய ஸ்தானத்தில் இருக்கவங்க கிட்ட வந்து தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஓகே மேம். இவங்களுக்கான லக்கி கலர் என்ன மேம்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் பார்க்கும்போது டார்க் பர்பிள் அண்ட் கோல்டன் கலர். ஓகே. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் என்ன மேம்? ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 44421313. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய விதமான அறிகுறிகள்லாம் கிடைக்கும், சைன்லாம் கிடைக்கும் யூனிவர்ஸ் சைட்லேருந்து. அவங்களுக்கு மேற்கொண்டு என்ன பண்ணலாம், என்ன மாதிரியான மெசேஜ் வருது, கைடன்ஸ் வருது, இது எல்லாமே கிடைக்கும். அவேர்னஸும் கிடைக்கும். அண்ட் ஒரு விதமான கம்ஃபர்ட் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே மேம். இவங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன மேம்? ஸோ மகரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நிறைய பேர் என்னன்னா பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது பின்னாடி போயிடுவாங்க. அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ பிரச்சனையில மாட்டிக்கக்கூடியதாக இருக்கும். இனிமேல் அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணக்கூடாது. அண்ட் பழைய விஷயங்களுக்கு வேல்யூ கொடுக்கணும். ஸோ பழமையான விஷயங்கள் வீட்டில் ஏதாவது ரொம்ப வருஷமாக இருந்தால் கூட இது எதுக்கு இடத்த அடைச்சிட்டு தூக்கி போட்டுறணும் அப்படின்லாம் இல்லாமல், ஏன்னா இது என்ன ரிசம்பிள் ஆகுதுன்னா அவங்களுடைய கேரக்டரும். நான் நல்லவனாக இருக்கேன், நான் நல்ல விதமாக இருக்கேன், அதனால் ஒன்றும் யூஸ் இல்லை, ஸோ அதனால் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு மாறுறேன், இது பண்ணக்கூடாது. அது வந்து கோல்டு மாதிரி, அதுக்கான வேல்யூ எப்பவுமே இருக்கும். ஸோ இதை மட்டும் மனசில் நினச்சி செயல்படணும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய மெசேஜ். ஓகே மேம். இந்த வாரம் மகர ராசினர் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து கும்பராசினருக்கு இந்த வாரம் என்ன செய்யலாம், செய்யக்கூடாது? ஸோ கும்பராசி உங்களுக்கான கார்ட்ஸ்.
ஸோ கும்பராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க வந்து ஒரு ஆண் நபராக இருக்கிறாங்கன்னா, தன்னுடைய குழந்தைகள் சார்ந்தா இருக்கட்டும், இல்லை அவங்க லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெண் சார்ந்தா இருக்கட்டும், கொஞ்சம் இமோஷ்னலி அவங்களோட கொஞ்சம் கனெக்ட் ஆக பார்க்கணும். பெண் நபராக இருக்கிறாங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அப்பா, இல்லை கணவர், இல்லை அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க, அவங்கக்கிட்ட கொஞ்சம் எமோஷ்னலி கனெக்ட் ஆனாங்கன்னா, அவங்களுக்கு நல்ல விதமான ரிசல்ட்டும் இருக்கும், நல்ல ஒரு கைடன்ஸும் கிடைக்கும். ஓகே மேம். இவங்க என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டான்னா, பண ரீதியான விஷயங்கள்ல ரொம்ப கஞ்சத்தனம் இந்த வாரம் காட்ட தேவையில்ல. சேவிங்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு, அதாவது அத்தியாவசிய தேவைகள தாண்டி சேவிங்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குறைச்சுக்கணும். ஓகே. இவங்களுக்கான லக்கி கலர் என்ன மேம்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் பார்க்கும்போது சில்வர் அண்ட் கோல்டன் கலர். ஓகே. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் என்ன மேம்? ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 20205. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணும்போது, ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களுக்கு லைஃப்பில் நடக்குது, இல்லை ப்ராக்டிக்கலாக ஏதோ ஒரு மாற்றங்கள் நடக்குதுன்னா, அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய, அதோடையே போகக்கூடிய, அந்த ஃப்ளோவில் போகக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே. இவங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன மேம்? ஸோ கும்பராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றது பார்க்கும்போது, திருப்பரங்குன்றம் முருகரை இந்த வாரம் வழிபாடு செய்யணும். பக்கத்தில் இருந்தால் தாராளமாக போயிட்டு வரலாம். போய் அங்கே வந்து எங்கே தியானத்துக்கான ஒரு இடம் இருக்கோ அங்கே உட்கார்ந்து தியானம் பண்ணணும். முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே திருப்பரங்குன்றம் முருகரை நினச்சி டெய்லி தியானம் பண்ணும்போது, அவங்களுடைய திருமணம், காதல் சார்ந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும் போது அது சரியாயிடும். அது இந்த வாரமே அவங்களுக்கு வந்து நடக்கும் அப்படின்றது தான் முருகர் மெசேஜ். நிச்சயமா மேம். கும்பராசினர் இந்த வாரம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா கீழே ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இறுதி ராசியான மீன ராசியினர் என்ன செய்யலாம், செய்யக்கூடாது? ஸோ மீன ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். மீனம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, எதை எடுத்தாலும் ஒரு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தோடு செயல்படணும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்க்கணும். அதுக்கான முயற்சிகள் தாராளமாக எடுக்கலாம். ஓகே. என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டான்னா, யாரையும் இவங்க காயப்படுத்தவும் கூடாது, இவங்கள யாருன்னா காயப்படுத்திட்டா அதையும் யோசிச்சுட்டு இருக்கவே கூடாது. ஸோ எல்லாமே வந்து ஒரு டெம்பரவரி தான் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வரணும். ஓகே மேம். இவங்களுக்கான லக்கி கலர் என்ன மேம்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் சாண்டில் அண்ட் ஒயிட் கலர். ஓகே. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 6622. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணும்போது, அவங்களுக்கு நிறைய விதமான வாய்ப்புகள், ஒன்று போனால் கூட இன்னொரு வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கும். நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. ஓகே. இவங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன மேம்? ஸோ மீனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் எதாக இருந்தாலும் ஒரு அளவோடு நிறுத்திக்கணும். ரொம்ப அளவுக்கு மீறி போகக்கூடாது. அது இந்த வாரத்தில் காட்டலனாலும் ஃப்யூச்சரில் அதனால ஒரு பிரச்சனை ஏற்படலாம். அதனால் அது சாப்பாடாக கூட இருக்கட்டும், அளவோடு இந்த இந்த வாரத்தில் வந்து கொண்டு போயிட்டா மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. அண்ட் இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அது எப்படி முடிவு வருமோன்ற ஒரு பயம் இருக்குன்னா, அந்த பயத்தை விட்டுறணும் அப்படின்ற. ஏன்னா சில டைம் அந்த பயம் கூட அளவுக்கு மீறி போகும். அதையும் வந்து அளவுக்கு மீறி கொண்டு போகக்கூடாது அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. மீன ராசியினர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா கமெண்ட்ல ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாரத்துக்கான ப்ரெடிக்ஷனை மக்களுக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அப்படி ரொம்ப எளிமையாக சொல்லி இந்த வாரத்துக்கான வீக்லி ப்ரெடிக்ஷனை வந்து மக்களுக்கு ரொம்ப எளிமையாக சொன்னீங்க மேம். தொடர்ந்து உங்களுடைய இந்த வார பலன் மூலயமா நிறைய மக்கள் பயனடைவாங்க அப்படின்னு நம்புறேன். ரொம்ப நன்றி மேம். நன்றி. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நீங்களும் பாசிட்டிவாக இருங்க. இந்த வாரத்தை பாசிட்டிவாக கொண்டு போங்க.